Good morning, students. We are going to next chapter, sole proprietorship. Sole proprietorship, unit 2, forms of business organization. தனியார் வணிகம். தனியார் வணிகம் என்ன? உங்கள்கிட்ட மனை இருக்கு, கொஞ்சம் மனை இருக்கு. இன்னும் ஒரு வணியை செய்யலாம் நினைக்கிற, ஒரு இடத்தை பார்த்து ஒரு கடையை தொடங்குற. நீ சொந்த முதலை போட்டு உன்னுடைய உழைப்பை கொடுத்து அந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை நீயே பகிர்ந்து கொண்டால் உனக்கு தனியார் வணிகம் இருக்கு. அதுதான் இங்கே சொல்ல போறாங்க. இங்கே பாருங்க. A business organization is an organization which is engaged in some industrial or commercial activity. ஒரு வணிகம்னா என்ன? வணிக அமைப்பு என்பது ஒரு அமைப்பு. Business organization is an organization which is engaged, இது ஈடுபட்டுள்ளது in some industrial or commercial activity. ஒரு தொழில் சார்ந்த நடவடிக்கையிலோ அல்லது ஒரு வணிக நடவடிக்கையிலோ தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் which is engaged, அதற்கு வணிக அமைப்பு என்று பெயர், வியாபார அமைப்பு என்று பெயர். It represents an institutional arrangement for carrying on any kind of business activity. It represents, இது குறிக்கிறது என்ன? An institutional arrangement, ஒரு நிறுவன ஏற்பாட்டினை குறிக்கிறது. எப்படி? For carrying on any kind of business activity. எந்த மாதிரியான வணிகத்தை நடத்தினாலும், எது மாதிரியான பிசினஸ் நடத்தினாலும் அதுக்கு வணிக நிறுவனம் என்று பெயர். அடுத்த சொல்றாங்க, it may be owned and controlled by a single individual or by a group of individuals who have entered into a formal or informal agreement to jointly conduct the business. It may be owned and controlled by a single individual. ஒரு வணிகம் தனிப்பட்ட ஒருவரால் நடத்தப்படலாம். It can be owned, சொல்லலாம். It may be owned, ஒருத்தர் மட்டும் சொந்தமாக இருக்கலாம். And controlled by a single individual, ஒரு தனி நபரால் மட்டும் அவருடைய வணிக நடவடிக்கை கட்டுப்படுத்தப்படலாம். Or by a group of individuals, அல்லது பல பேர் சேர்ந்து நடத்தலாம். Who have entered into a formal or informal agreement. முறைய ஃபார்மல், முறையான, அல்லது இன்ஃபார்மல், முறையற்ற ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டோ அல்லது ஒப்பந்தம் இல்லாமலோ ஒரு குழுவாக இணைந்து ஒரு தொழிலை நடத்தினாலும் டு ஜாயின்லி கண்டக்ட் தி பிசினஸ். அப்போ வணிகங்கிறது தனிப்பட்ட ஒரு ஆள் நடத்தலாம் அல்லது ஒரு குழு சேர்த்து நடத்தலாம். அவர்களுக்கிடையே ஒப்பந்தம் இருக்கலாம், ஒப்பந்தம் இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து சொல்றாங்க, every business undertaking is a separate and distinct business unit. Every business undertaking, ஒவ்வொரு வணிக அமைப்பும் is a separate, தனித்துவமானது, and a distinct business unit, வேறுபட்ட வணிக நிறுவனமாக இருக்கும். It has its own identity. ஒவ்வொரு வணிக நிறுவனமும் தனித்தென ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கிறது. It has its own identity. சொல்லிட்டு சொல்றாங்க, and separate ownership, தனக்கென ஒரு தனித்துவ அடையாளத்தை பெற்றிருக்கிறது. and separate ownership, ஒவ்வொரு வணிகத்திற்கும் உரிமையாளர்கள் மாறுபட்டு இருப்பார்கள். ஒரு கம்பெனிக்கு ஒரு கடைக்கு நான் உரிமையாளர் இருப்பேன், ஒரு கடைக்கு நீ உரிமையாளர், இன்னொரு கடைக்கு அவங்க இருப்பாங்க, இன்னொரு கடைக்கு அவங்க இருப்பாங்க. அதான் சொல்றாங்க செப்பரேட் ஓனர்ஷிப். அடுத்து சொல்லிருப்பாங்க, it can be distinguished from other undertakings on the basis of its ownership. it can be distinguished, இது வேறுபடுத்தி காட்டப்பட முடியும். ஒரு நிறுவனம் ஒரு வியாபார நிறுவனத்தை மற்றொரு நிறுவனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்ட முடியும். எப்படி? from other undertakings on the basis of its ownership, உரிமை அடிப்படையில், on the basis of its ownership, management, மேலாண்மை அடிப்படையில், and control, கட்டுப்படுத்துவதில்லை. உரிமை அடிப்படையில், மேலாண்மை அடிப்படையில், கட்டுப்படுத்துவதில்லையில், ownership, management and control. பிற நிறுவனங்களுக்கு அது மாறுபட்டு இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, according to Weaver சொல்றாரு, a business undertaking is a concern. ஒரு வணிக நிறுவனம் பிசினஸ் வகையை நடத்துவது என்பது ஒரு நிறுவனம் is a concern. ஒரு நிறுவனமாக இருக்கலாம், கம்பெனி ஒரு நிறுவனமாக இருக்கலாம், என்டர்பிரைஸ் அல்லது நிறுவனம் ஒரு அமைப்பாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம். கம்பெனினா நிறுவனம், என்டர்பிரைஸ்னா நிறுவனம், கன்சர்ன் ஒரு அமைப்பாக இருக்கலாம். which buys and sells, is owned by one person or a group of person and is managed under a specific set of operating policies. Who buys and sells, எந்த ஒரு நிறுவனம் பொருட்களை வாங்குகிறதோ விற்கிறதோ
இஸ் ஓன் பை ஒன் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பர்சன், ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குழுவான நபர்களுக்கோ உரிமையாக இருக்கிறதோ, அண்ட் இஸ் மேனேஜ் அண்டர் எ ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆபரேட்டிங் பாலிசிஸ். ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆபரேட்டிங் பாலிசி, பிரத்யேக இயக்க விதிகளை கொண்டு இயங்குகிறதோ அதற்கு தான் நிறுவனம் என்று பெயர், வணிகம் என்று பெயர். All business undertakings are directly or indirectly engaged in the transfer of exchange of goods and services for value. All business undertakings, அனைத்து வணிக நிறுவனங்கள் are directly, நேரடியாகவோ or indirectly, மறைமுகமாகவோ engaged, ஈடுபட்டுள்ளன. இதில் இந்த transfer of exchange, இந்த transfer or exchange of goods, பொருள் பரிமாற்றத்திலோ, and services, சேவை பரிமாற்றத்திலோ, for value, ஒரு மதிப்பின் அடிப்படையில் பொருள் பரிமாற்றத்தில் அல்லது சேவை பரிமாற்றத்தில் ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. தன் நேரடியாக மறைமுகமாக தன்னை ஈடுபட்டுக் கொண்டுள்ளன. அடுத்து இப்போதான் வந்துட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, they deal in goods and services on a regular basis. முறையாக அவைகள் பொருள் மற்றும் சேவை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளன. they deal in goods, பரிமாற்றம், எந்த பரிமாற்றம்? goods and services, பொருள் மற்றும் சேவை பரிமாற்றத்தில் முறையாக ஆன ரெகுலர் பேசிஸ். இன்னைக்கு பொருளை கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுட்டு அடுத்த வாரம் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு பொருள் இருப்பான், நாளைக்கு பொருள் இருப்பான். விற்கக்கூடிய பொருளுக்கு இன்னைக்கு சேவையை அளிப்பான், நாளைக்கு சேவையை அளிப்பான். அதுதான் பொருள் பரிமாற்றத்தில் சேவை பரிமாற்றத்தில் ஒழுங்காக ஈடுபட்டுள்ள ஒரு நிறுவனம் தான் வணிக நிறுவனம். அடுத்தது their main motive is to earn profit. அவருடைய முக்கிய நோக்கம் என்ன? சர்வீஸ் பண்ணுறது கிடையாது, சேவை செய்கிறது கிடையாது. கடை தொடங்கணும், நம்ம ஒரு கடை வைக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன? கடை வச்சு லாபம் சம்பாதிக்கணும். அதானே, அதான் சொல்றேன். their main motive is to earn profit. லாபம் ஈட்டுவது தான் அவருடைய முக்கிய நோக்கம். they are exposed to various types of risk. பல இடர்பாடுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த வணிகத்தில் அவர்கள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள். சந்தித்தாலும் கூட அவருடைய முக்கிய நோக்கமாக எது இருக்கிறது? லாபம் ஈட்ட வேண்டியது தான் இருக்கிறது. அடுத்தது இப்போதான் நம்ம பாடத்துக்கு வர சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். அப்போ இந்த இப்போ என்ன சொல்லி சொன்னால், பிஸ்னஸ் என்ன? பொருளை வாங்குதல், விட்டது, அந்த பொருளுக்கான சேவையை அளித்தல். அந்த பிஸ்னஸுக்கு ஒரு ஆள் உரிமையாளராக இருக்கலாம், அது ஒரு 4-5 பேர் சேர்ந்து உரிமையாளராக இருக்கலாம் சொல்லி சொன்னாங்க. அந்த பிஸ்னஸுக்கு ஒரு இடம் இருக்கு. அவங்க பிஸ்னஸோட முக்கிய நோக்கம் டு ஏர்ன் ப்ராஃபிட். சொல்லலாம், லாபம் ஈட்ட வேண்டியது தான் அவருடைய முக்கிய நோக்கம் சொல்லிட்டு இப்போதான் இந்த பாடத்துக்கே வரும். சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். Sole proprietor is a form of business organization in which an individual introduces his own capital, uses his own skill and intelligence in the management of its affairs. Sole proprietorship is a form of business organization. தனியார் வணிகம் என்பது sole proprietorship is a form of organization. தனியார் வணிகம் என்பது வணிகத்தின் ஒரு பகுதி, வணிகத்தின் ஒரு அமைப்பு சொல்லிட்டு in which அதில் an individual introduces his own capital. an individual தனிநபர் தன்னுடைய சொந்த முதலை போடுகிறார். uses his own skill தன்னுடைய சொந்த திறனை பயன்படுத்துகிறார். and intelligence சொந்த திறனையும் அறிவையும் பயன்படுத்துகிறார். இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் his affairs is solely responsible for the results of its operations. தன்னுடைய சொந்த அறிவையும் சொந்த திறனையும் பயன்படுத்தி அதை மேலாண்மை செய்து and is solely responsible, முழுவதும் அவரே பொறுப்பாகிறார் for the result of its operation. அந்த வணிக முடிவுகளுக்கு முற்றும் அவரே பொறுப்பாகிறார். வணிக முடிவுகள் என்ன? வணிகம் என்ன? லாபம், லாபமும் கிடைக்கலாம், நட்டமும் கிடைக்கலாம், ப்ராஃபிட் ஆஃப் லாஸ் எது கிடைச்சாலும் அதுக்கு அவராய பொறுப்பு. அப்போ சோல் பொறுத்தவரைக்கும் ஒரு ஐடியா வந்துடும். an individual introduces his own capital, சொந்த முதல் போடுறார். use his own skill and intelligence, தன்னுடைய சொந்த அறிவையும் சொந்த திறனையும் பயன்படுத்துகிறார். எதற்கு? டு மேனேஜ் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை மேற்பார்வை செய்வதற்கு, மேலாண்மை செய்வதற்கு தன்னுடைய சொந்த முதலையும் சொந்த அறிவையும் பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் நட்டத்தையும் யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த வணிகமே சோல் ட்ரேடிங் கன்சர்ன் என்று தனியார் வணிகம். அடுத்த சொல்றாங்க, the individual alone may run the business. அந்த தனிநபர் மட்டுமே அந்த வணிகத்தை நடத்துகிறார். or may obtain the assistance of employees. தானே நடத்துகிறாரு and obtain அமர்த்திக் கொள்கிறார்
எதற்கு யாரு அசிஸ்டன்ட் ஆஃப் எம்ப்ளாயி தனக்கு உதவியா ஒரு பணியாளரை வேலையாளரை நியமனம் செய்து கொள்கிறார். அடுத்தது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் த எவால்யூஷன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். வணிக அமைப்பில் இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதலாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வணிக அமைப்பு எதிரா இந்த தனியார் வணிகம் தான். எதிர எவால்யூஷன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். எவால்யூஷன் மீன்ஸ் டெவலப்மெண்ட். அந்த வணிக அமைப்பின் மேம்பாட்டில் வணிக அமைப்பின் வளர்ச்சி அடைவதில் முக்கிய முதல் இடத்தில் வெளிப்படுகிறதா சோல் ட்ரேடிங் கன்சர்ன். அடுத்து சொல்றாங்க ஃபார்ம்ஸ் ஆர் தஸ் த ஓல்டஸ்ட் அமௌங் தம். வணிக அமைப்பிலே மிக பழமையான ஒன்று எது? த ஓல்டஸ்ட் சோல் ட்ரேடிங் கன்சர்ன். ஆப்ஷன் கேட்பாங்க. Which is the oldest form of organization? Sole trading concern is the oldest form of an organization. மறக்கக்கூடாது. அடுத்தது it is also known as individual entrepreneurship. It is also known as individual entrepreneurship. இதற்கு தனியார் வணிகம் என்று பெயர். To raise the required capital, the individual may depend mostly on his own savings. To raise the required capital, தேவையான முதலை பெறுவதற்கு இவர் எதை சார்ந்துள்ளார்னா இந்த இண்டிவிஜுவல் may depend mostly on his own savings. தன்னுடைய சொந்த சேமிப்பை சார்ந்துள்ளார் சொல்லிட்டு ஆகியோர் he may borrow or hold from his friends. சொந்த பணத்தை போடுறாரு அல்லது borrow means வாங்குறாரு. யார்கிட்ட? ஃபுல்லா வாங்குறாரு. தேவையான பணம் முழு வாங்குறாரு அல்லது கொஞ்சம் பணத்தை வாங்குறாரு. யார்கிட்ட வாங்குறாரு? தன்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வாங்குறாரு. from his friends, நண்பர்கள்ட்ட வாங்குறாரு. ஆர் ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள்ட்ட வாங்குறாரு. ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அப்ப தேவையான முதலை பெறுவதற்கு தன்னுடைய சொந்த சேமிப்பினை வழங்குகிறார். பணம் பத்திரியா கடன் வாங்குறாரு. யார்கிட்ட? from his friends and relatives and other financial institution. மேலும் பல நிதி சார்ந்த நிறுவனங்கள்ட்ட கடன் வாங்குறாரு. அடுத்தது the business may be started either in a portion of the proprietor's own house or in a rental premises. வியாபாரம் நடக்கணும், இடம் வைக்கலாம், நாம வீட்டிலேயே ஒரு பகுதியில் வச்சிடலாம். அதான் சொல்றாங்க the business may be started. வியாபாரம் நடக்கலாம் either in a portion of the proprietor's own house. தன்னுடைய சொந்த வீட்டில் ஒரு பகுதியில் அந்த கடையை வைக்கலாம். or in a rental premises, ஒரு வாடகை இடத்துல வைக்கலாம். There are no legal formalities to be gone through except those required for a particular type of business. இதற்கு எந்த விதமான சட்ட விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டியது கிடையாது. There are no legal formalities. இந்த சட்டத்தையும் பின்பற்ற வேண்டியதில்லை. To be gone through except those required for a particular type of business. பல வணிகத்துக்கு சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும். சோல் ப்ரோக்கருக்கு அதே மாதிரி எந்த விதமான சட்ட விதியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் எ ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டல் தொடர்ந்து ஒரு ஆள் நினைச்சாக்கா ஹேஸ் டு obtain லைசன்ஸ் ஃப்ரம் தேர். ஒரு லைசன்ஸ் உரிமம் வாங்கணும். யார்கிட்ட? ஃப்ரம் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட். சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு உரிமம் வாங்கணும். அந்த முனிசிபல் கார்பரேஷன், ஒரு நகர சபையில் பெரம்பலூர் மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஹோட்டல் தொடர்ந்து வச்சுக்கோ. நீ சிம்பிளாக என்ன செய்யணும்? அந்த நகர சபையில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லைசன்ஸ் வாங்கினாவே போதும். நீங்கள் அந்த ஊரில் பெரம்பலூரில் ஒரு ஹோட்டல் தொடங்கிடலாம். அப்போ இப்போ இதுவரை என்ன பார்த்துருக்கோம்? சோல் ட்ரேடர்னு. சோல் ட்ரேடர்னா நீ தான் சோல் ட்ரேடர். உன்னிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, கொஞ்சம் இடம் இருக்கு. அப்போ நீ உன்னிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் உன் வீட்டிலேயே சின்னதாக ஒரு வணிகம் தொடங்கினா அதுதான் தனியார் வணிகம் இருக்கு. நீ தொடங்குறல உனக்கு என்ன பேர்? சோல் ட்ரேடர்னு பேர், தனியார் வணிகம் இருக்கு. அப்போ நீ என்ன செய்ய? சொந்த முதல் நீயே போடணும். Introduce your own capital. Use his own skill and intelligence. உங்களுடைய திறமையை பயன்படுத்துகிற, உங்களுடைய அறிவை பயன்படுத்துகிற and get the reward. அதில் கிடைக்கக்கூடிய வெகுமதியை ப்ராஃபிட் ஆர் லாஸ். அடுத்தது இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். உலகத்திலே இருக்கக்கூடிய பழமையான வணிக அமைப்பு எதிராக சோல் ட்ரேடர் தான். எல்லாமே அப்போ சோல் ட்ரேடர் நீங்கள் கடை தொடங்கணும்னா அது எந்த விதமான சட்ட சரக்கு பின்பற்ற வேண்டியது. தேர் இஸ் நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ். வேற நிறுவனம் ஒரு பார்ட்னர்ஷிப் தொடங்கினாக்கா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், ஏதாவது பதிவு பண்ணணும். கம்பெனி தொடங்கினா அதுக்கு ஏகப்பட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் சோல் ட்ரேடர் எதுவுமே கிடையாது. நீ ஒரு ஹோட்டல் வைக்கிற, ரெஸ்டாரண்ட் தொடர்ந்து வச்சுக்கோ. நீ சிம்பிளாக கெட் ஏ லைசன்ஸ் ஃப்ரம் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த முனிசிபல் கார்பரேஷன். நகர்மன்றத்தில் இருக்கக்கூடிய, நகர சபையில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு உரிமம் பெற்றாலே போதும், நீ உடனடியாக ஒரு ஹோட்டல்